அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்போம் என்ற வீர முழக்கத்துடன் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்திலே பங்கு பெறுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீண்ட நாள் கழித்து சென்னையிலே இப்படி ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் தமிழ்நாடு எங்கும் இருந்து ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் இங்கே வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மெய் சிலிர்க்கிறது. இந்த கூட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் என்ற முழக்கம். குரங்கு கையிலே கிடைத்த மாலை போல கடந்த 11 ஆண்டு காலம் பிஜேபியின் கையிலே இந்த நாடு அகப்பட்டு கொண்டு இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை தாறுமாறாக பயன்படுத்தி கொண்டு இந்த தேசத்தை தவறான வழியிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை தடுத்து நிற்பதற்காக இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கத்தை முறியடிப்பதற்காக திரு ராகுல் காந்தி அவர்கள் தனி மனிதனாக காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய துணையோடு போராடி வந்து கொண்டிருக்கிறார். அருமையான நண்பர்களே, இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை எப்படி காங்கிரஸ் கட்சி உருவாக்கியது என்ற வரலாறை நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எடுத்து கூற வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்திலே இருக்கிறோம். ஏதோ 1950 தான் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் சட்டமாக இயற்றப்பட்டது. அது ஓரிரு ஆண்டுகளில் எழுதப்பட்ட ஒரு சட்டம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தவறு. 1920களிலே காந்தி சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து மீண்டும் இந்தியாவிற்கு வந்த பிறகு அம்பேத்கர் தன்னுடைய உயர்கல்வியை முடித்து இந்தியாவிற்கு வந்த பிறகு இங்கே வந்து இந்தியாவிலே ஓராண்டு ஈராண்டு காலம் இந்தியாவை பூரா சுற்றி பார்த்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை புரிந்த பிறகு இந்தியாவிலே கிட்டத்தட்ட 6000 ஜாதி, 300 இனக்குழுக்கள், 30 பாஷைகள், மொழிகள், 7-8 மதங்கள் கொண்ட இந்த மாபெரும் நாட்டை வழிநடத்துவது எப்படி என்று அவர்கள் தங்களுக்குள்ளே ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள். அம்பேத்கர் மற்றும் காந்தியினுடைய இரு பெருந்தலைவர்களுடைய அனுபவத்தின் மூலமாக இந்த தேசத்தின் மேல் அவர்கள் கொண்ட அக்கறையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் தான் இந்த 1950 அம்பேத்கர் நமக்கு கொடுத்த இந்த அரசியல் அமைப்பு சட்டம். இந்த கடைசி 70 ஆண்டு காலம் இந்த தேசத்தை ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையிலே வழிநடத்தி வருகிற மிக முக்கியமான அம்சம் இந்த அரசியல் அமைப்பு சட்டம். ஆனால் இன்றைக்கு பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும், அதனுடைய அடிப்படை அம்சங்களை திருத்த வேண்டும். அப்பொழுதுதான் தலித்துகளுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மையினர்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகளை பறிக்க முடியும் என்ற மிக கோரமான ஒரு நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. நம்மளுடைய பிரதமர் கடந்த 2 வருஷமா மணிப்பூருக்கு போகவே இல்லை. காரணம் பயம். அவர் தமிழ்நாட்டை பார்த்தால் பயம், மணிப்பூரை பார்த்தால் பயம், ராகுல் காந்தியை பார்த்தால் பயம், தமிழ்நாடு காங்கிரஸை பார்த்தாலும் பயப்பட வேண்டும். நண்பர்களே, இந்த கடந்த 100 ஆண்டு காலம் இந்த தேசத்திற்காக உயிரை கொடுத்த குடும்பம் காந்தி குடும்பம். நேரு காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி என்று வரிசைகின்ற இந்த குடும்பத்தில் 2 நபர்கள் தங்களுடைய உயிரை இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆகவே நண்பர்களே, உயிரை கொடுத்த இந்த குடும்பத்தை பார்த்து இவர்கள் பயமுறுத்த பார்க்கிறார்கள். கூட கொடுக்காத கூட்டம் தான் இந்த மோடி அமித்ஷா. ஆகவே நண்பர்களே, இப்பேற்பட்ட கூட்டத்தை ஒழித்தாக வேண்டும் என்றால் முதலாவதாக இந்த மோடி அமித்ஷா இருவரையும் நாம் துரத்த வேண்டும் இந்த நாட்டிலிருந்து. அதற்கு நாம் தமிழகத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய புயலை கிளப்ப வேண்டும் என்பதற்காகவே மிக எழுச்சியாக நமது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுடைய தலைமையிலே நாம் இங்கு அணி திரண்டிருக்கிறோம். இந்த தீ ஒவ்வொரு மாவட்டத்திலும் பரவும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெரிய ஒரு
ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.